இல்ல அரசியல் ஒரு காமெடியா இருக்கு சார். காமெடியா ஆக்கிட்டாரு. ஒருத்தர் வந்தாரு விசில் ஊதிட்டு. அவர் வந்ததுலேருந்து இதேதான். இப்ப இனி அடுத்து எங்கெல்லாம் போறாங்களோ அங்கெல்லாம். இப்போ இந்த நேரம் பார்த்தீங்கன்னா, ஐயா ஓபிஎஸ் ஒரு முடிவு எடுத்திருப்பாரு. எல்லா இடமும் அவர் தான் இருக்காருன்னு ஆமா, எல்லா இடமும் அவர் தான் இருக்காரு. அவர் ஒரு முடிவு எடுத்திருப்பாரு. அவரால ஏன் முடிவு எடுக்க முடியல? அவர் பொதுவாவே தியானம் பண்ணி ஸ்லோ பண்ணுவாரு எல்லாத்தையுமே. இப்ப கூட வந்து விசில் சத்தம் கேட்கறதுனால அவர் டிஸ்டர்ப் ஆகுறாரு தியானத்துல. யார சொல்றீங்க? ஐயா ஓபிஎஸ். அவரும் வெளியில தானே இருக்கிறாரு. இப்ப எல்லாருக்குமே என்னன்னா, சரி எதுவுமே வரலன்னா கடைசியா ஒரு ஒரு கட்சி ஒண்ணு இருக்கு. அங்க போய் அடைக்கலம் ஆயிடலாம். செங்கோட்டையனா செத்துருக்குறாங்க. ஐயா ஜேசிடி பிரபாகர் செத்துருக்காங்க. யார் வந்தாலும் செத்துக்கிறாங்க. ரெய்டுக்கு போன அதிகாரி வந்தாலும் செத்துக்கிறாங்க. அப்புறமா தான் நேத்து கேள்விப்பட்ட டிடிவி தினகரன் வீட்டுக்கும் ஐஆர்எஸ் அருண்குமார் ரெய்டுக்கு போயிருக்காராம். அப்ப இவர் எங்கெல்லாம் ரெய்டு போனாரோ அந்த கட்சியில தான் ஐயாக்கு தொடர்பு இருக்கு. இல்ல அவரும் வரேன்னு சொல்லிட்டாரு, இவரு கூட வரேன்னு சொல்லிட்டாருன்னு சொன்னாங்கல்ல. சொன்னாங்க. நேத்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு மாதிரி ஒன்று நடந்தது. அதெல்லாம் ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து டிடிவி தினகரன் அது மேபி அந்த காணொலிலாம் வரும். தெளிவா இருக்கிறாங்க எதிர்கட்சியில் இருக்கிறவங்க. என்ன பண்ணணும் ஏது பண்ணணும். இந்த தெளிவில்லாத தன்மைக்கு காரணம் தாவேக்கா. தாவேக்கான்ற ஒரு கட்சி இல்லாமல் இருந்ததுன்னா இப்போ இந்நேரத்துக்கு வந்து போட்டி என்பது ஒரு சைடு திராவிட முன்னேற்ற கழகம், ஒரு சைடு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அது பாட்டுன்னு போயிருக்கும். நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இதெல்லாம் ஊழல் கட்சி, இதெல்லாம் வந்து இந்த கட்சி, உங்களுக்கெல்லாம் புதுசாக ஒருத்தர் நல்லது பண்ணணும்னு சொன்னால் உங்களுக்கெல்லாம் வரவே வராதா? நீங்களாம் பத்திரிகையாளரா? இது மாதிரி திமுகவுக்கு ஆதரவாவோ இல்லை அண்ணா திமுகவுக்கு ஆதரவாக பேசுறீங்களே, நீங்களாம் ஊழல்வாதிகளா இல்லையா அப்படின்லாம் நியாயமான கேள்வி கேட்குறாங்க. நானா அவங்கள பார்த்து திருப்பி கேட்குறேன்னா, ஏன் நாம் தமிழர் கட்சின்னு ஒருத்தர் ரொம்ப நாளாக இங்கே எல்லா இடத்துலையும் போய் திருவா கத்தின்னு எனக்கு ஓட்டு போடணும் ரத்த கக்கி சொந்தமே இல்லை, நீ தமிழோட அண்ணன் அண்ணன் தம்பி பாசம் போச்சு அப்படின்ற அளவுக்கு உணர்வுபூர்வமாக பேசுறாரு. அதெல்லாம் நம்ம ஏற்றுக்கல. ஏன் ஏற்றுக்கல? ஏன் ஓட்டு போடல? இன்னைக்கு நல்லது ஆப்ஷன்லாம் பேசுறீங்களே, அதெல்லாம் நீங்க ஏன் ஏத்துக்கல? ஐயா காமராஜர் யாரு தோக்கச்சது? இன்னைக்கு இந்த நடுநிலை பேசுறவங்களோட அன்னைக்கு வீட்டுல இருந்தவங்க தான் ஐயா காமராஜரை தோக்கச்சது. இன்னைக்கு கக்கன் வாரிசுக்கு பெரிய அளவுக்கு இல்லையே.